தென் சென்னையிலும் அவரது பெயர் அடிபடுவதாக கூறப்படுகிறது. தென் சென்னையிலும் அவருக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. ஆனால் தென் சென்னையை பொறுத்தவரை தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த முறை திமுகவில் மனு செய்துவிட்டு அந்த தொகுதி தனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க சிட்டிங் எம்பி என்றால் சென்னை இருக்கக்கூடிய 3 தொகுதியுமே யாருக்குமே கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் திமுகவில் இல்லை என்பதுதான் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளிடம் பேசும்போது சென்னை என்பது எங்களுடைய பெல்ட், திமுகவுடைய ஒரு கோட்டை, எனவே அதை நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்றத அவர்கள் பெரிதாக சொல்றார்கள். இந்த நிலையில் ஒரு தொகுதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. சற்று முன்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒரு எம்பி தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களொலி ஒரு தொகுதி இவர்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. திமுக காங்கிரஸ் இடையே அந்த தொகுதி பங்கீட்டு இழுபறி நீடிப்பதற்கே மக்கள் நீதி மையத்திற்கு காங்கிரசிற்கு கொடுக்கின்ற தொகுதிகளில் ஒன்றை ஒதுக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் திமுகவிற்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் என்று சொல்லப்பட்டு வந்தது. அது உண்மைதானா?